இந்த வீடியோல நீங்க லைஃப்ல மிஸ் பண்ணவே கூடாத டாப் 5 மஸ்ட் வாட்ச் மூவிஸ்க்கான லிஸ்ட் தான் பார்க்க போறோம். இந்த லிஸ்ட்ல இருக்க 5 மூவிஸ்மே மஸ்ட் வாட்ச் அண்ட் ஹைலி ரெக்கமெண்டட் தான். அதோட தமிழ் டப்லயும் அவைலபிள் இருக்கு. சோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. கூடவே சேனல் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சரி வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். Here's Johnny. லிஸ்ட்ல 5வது இடத்துல இருக்க மூவி ஈகிளை. இந்த படத்தோட டைரக்டர் டிஜே கருசோ. இந்த மூவி 2008ல ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோட பேங்க் அக்கவுண்ட்ல $7.5 lakh யாரோ டெபாசிட் பண்ணிருக்காங்க. கூடவே இவரோட வீட்ல பாம் தயாரிக்க யூஸ் பண்ற மெட்டீரியல்ஸ் இருக்கிறத கண்டுபிடிச்ச FBI நம்ம ஹீரோவை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஆனா தன்னை வேணும்னே யாரோ சிக்க வைக்கிறதுக்காக இப்படி செஞ்சிருக்காங்கன்னு நம்ம ஹீரோ FBI ஆபீசர் கிட்ட சொல்றாரு. அப்போ நம்ம ஹீரோ கூட போன்ல பேசுற ஒரு லேடி அவர் அங்கிருந்து தப்பிக்க வைக்கிறா. கூடவே தன்னோட இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணா நீ இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வரலாம்னு சொல்றா. பல இல்லீகலான விஷயங்களை நம்ம ஹீரோவை செய்ய சொல்லி அது மூலமா ஒரு மிஷனை அந்த லேடி முடிக்க நினைக்கிறா. அந்த லேடி யாருன்னு கண்டுபிடிச்சு இந்த பிரச்சனையை விட்டு நம்ம ஹீரோ வெளியே வந்தாரா இல்லையாங்கிறதா இந்த படத்தோட கிளைமேக்ஸ். இந்த படம் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ஜர்னல்ல ரிலீஸ் ஆகி மக்கள் கிட்ட நல்ல வரவேற்பு கிடைச்சது. அதுவும் படத்தோட கிளைமேக்ஸ்ல அந்த போன் காலுக்கு பின்னாடி யாரு இருக்கான்னு ரிவீல் பண்ணும்போது படத்தோட கண்ணோட்டமே மாறுது. இந்த படம் ஒரு $80 million எடுத்து $178 million பாக்ஸ் ஆபீஸ்ல கலெக்ட் பண்ணிருக்கு. சோ ஒரு ஒர்த்தான மூவி தான் இந்த ஈகிளை. அதோட படம் தமிழ் டப்லயும் அவைலபிள் இருக்கு. டோன்ட் மிஸ் இட். லிஸ்ட்ல 4th இடத்துல இருக்க மூவி ஆக்ட் ஆஃப் வாலர். இந்த படத்தோட டைரக்டர் ஸ்காட் வாக் அண்ட் மைக் மெக்காய். இந்த மூவி 2012ல ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல அமெரிக்கன் CIA ஏஜென்ட் ஒருத்தரை டெரரிஸ்ட் கிட்னாப் பண்ணி ஒரு ஃபாரஸ்ட் ஏரியால அடைச்சு வச்சிருக்காங்க. இப்போ அந்த கடத்தப்பட்ட CIA ஏஜென்ட்டை ரெஸ்கியூ பண்ண US நேவி டீம் ஒரு சீக்ரெட் மிஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த ஒரு ரெஸ்கியூ மிஷன்ல US நேவி டீம் ஃபேஸ் பண்ண போற ப்ராப்ளம்ஸ்ல என்ன, இறுதியா அவங்க அந்த CIA ஏஜென்ட்டை சக்சஸ்ஃபுல்லா ரெஸ்கியூ பண்ணாங்களா இல்லையாங்கிறதா இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்துல ஆக்ஷன் அண்ட் வார் சீன்ஸ்ல அவ்வளவு ரியலிஸ்டிக்கா இருந்தது. குறிப்பா ரியல் லைஃப்ல அதுவும் ஃபாரஸ்ட்குள்ள ஒரு ரெஸ்கியூ மிஷன் நடந்தா எப்படி இருக்குமோ அதை தத்ரூபமா ஸ்கிரீன்ல கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லணும். சோ ஒரு நல்ல வார் ஆக்ஷன் மூவி பார்க்க வெயிட் பண்றீங்கன்னா இந்த படம் ஒரு நல்ல சாய்ஸா இருக்கும். அதோட படம் தமிழ் டப்லயும் அவைலபிள் இருக்கு. It's your shoreline. It's what guides you home. And trust me. லிஸ்ட்ல 3வது இடத்துல இருக்க மூவி ஃபுல் ப்ரூஃப். இந்த படத்தோட டைரக்டர் வில்லியம் பிலிப்ஸ். இந்த மூவி 2003ல ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட கதையில கெவின், ராப் அண்ட் சாம்ங்கிற 3 ஃப்ரெண்ட்ஸ் மோஸ்ட் செக்யூர்டான பில்டிங்குள்ள பக்காவா நுழைஞ்சு சிக்காம வெளியே வரதுல ஸ்பெஷலிஸ்டா இருக்காங்க. ஆனா இவங்க உள்ள போகிற பில்டிங்குள்ள எவ்வளவு காஸ்ட்லியான பொருள் இருந்தாலும் எதையுமே எடுக்காம வெறும் கையோட தான் திரும்ப வருவாங்க. ஆனா இவங்க பிளான் பண்ணி வச்ச ஒரு ஜுவல்லரி ஷாப்ல வில்லனோட டீம் கொள்ளையடிச்சிட்டு இவங்களை மாட்டி விட்டுறாங்க. இதுல இருந்து இவங்க தப்பிக்கணும்னா ஒரு செக்யூர்டான பேங்க்ல இருக்கிற $20 million மதிப்புள்ள பாண்ட்ஸை வில்லன் திருடிட்டு வர சொல்றான். இறுதியா இவங்க அந்த பிளானை சரியா எக்ஸிக்யூட் பண்ணி இந்த ஹைஸ்ட சரியா செஞ்சு இந்த பிரச்சனையை விட்டு வெளியே வந்தாங்களா இல்லையாங்கிறது தான் இந்த படத்தோட கிளைமேக்ஸ். இந்த படத்துல நம்ம ரையன் ரொனால்ட்ஸ் தான் ஹீரோ ரோல்ல நடிச்சிருக்காரு. கூடவே லீடிங் ரோல ப்ளே பண்ணி இந்த ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லாவே இருந்தது. அதோட இவங்க கொள்ளையடிக்க பிளான் பண்ற சீன் இன்ட்ரெஸ்டிங்காவும் செம ஃபன்னாவும் இருந்தது. படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் எந்த ஒரு குறையுமே இல்லாம சூப்பரா பண்ணிருக்காங்க. அதோட படம் தமிழ் டப்லயும் அவைலபிள் இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. And if they want to survive, they'll have to rethink their options. லிஸ்ட்ல 2வது இடத்துல இருக்க மூவி ப்ரோமித்தியஸ். இந்த படத்தோட டைரக்டர் ரிட்லி ஸ்காட். இந்த மூவி 2012ல ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட ஸ்டோரியில நம்ம ஹீரோயினும் ஆர்கியாலஜிஸ்டா இருக்காங்க. அப்போ ஒரு குகைக்குள்ள ஒரு மேப் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஒரு மேப் மாதிரியே பல மேப்களை இவங்க ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை எல்லாத்தையும் சேர்த்து வச்சா ஸ்பேஸ்ல ஒரு நட்சத்திரத்தை காட்டுது. அது பேர் தான் LV-223 கிரகம். சோ மனித இனத்தை உருவாக்குனவங்க அங்கதான் இருக்கணும்னு நம்புறாங்க. இந்த ஒரு விஷயத்த ஒரு பணக்காரர்கிட்டையும் சொல்றாங்க. அவர் மனுஷங்க எப்படி உருவானாங்க, யாரு உருவாக்குனாங்கிற மாதிரியான பல கேள்விகளுக்கு இந்த ரிசர்ச் மூலமா பதில் கிடைக்கும் நம்புறாரு. சோ நம்ம ஹீரோயினோட டீம் ப்ரோமித்தியஸ்ங்கிற ஒரு ஸ்பேஸ்ஷிப்பை எடுத்துக்கிட்டு அந்த கிரகத்தை நோக்கி கிளம்புறாங்க. இறுதியா ஹீரோயினோட டீம் அந்த கிரகத்துல ஃபேஸ் பண்ண போற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் என்ன, அதுல இருந்து தப்பிச்சு பூமிக்கு திரும்ப வந்தாங்களா இல்லையாங்கிறதா இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்துல அந்த கிரகத்துக்கு யூஸ் பண்ண CG and VFX ஒர்க்லாம் நீட்டா இருந்தது. அதுவும் ஏலியன்ஸ் வர சீன்ஸ்லாம் பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல வச்சு மிரட்டி இருக்காங்க. கூடவே ஹீரோயினா நடிச்ச நூமி ரப்பஸோட பெர்ஃபார்மன்ஸும் அவ்வளவு ரியலிஸ்டிக்கா இருந்தது. சோ ஒரு ஒர்த்தான மூவி. அதோட படம் தமிழ் டப்லயும் அவைலபிள் இருக்கு. லிஸ்ட்ல முதல் இடத்துல இருக்க மூவி கிளாடியேட்டர். இந்த படத்தோட டைரக்டர் ரிட்லி ஸ்காட் தான். இந்த மூவி 2000ல ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ ரோம் நாட்டோட படை தளபதியா இருக்காரு. பல போர்கள்ல ரோம் ஜெயிக்கிறதுக்கு ஒரு காரணமா இருக்காரு. அப்போ அரசர் தனக்கு அப்புறம் நம்ம ஹீரோவை அரசராக்க முடிவெடுக்கிறாரு. ஆனா அரசரோட பையனான கொமடஸ் அரசரை கொன்னுட்டு நம்ம ஹீரோவை நாடு கடத்த உத்தரவிடுறான். கூடவே ஹீரோட ஃபேமிலியை கொல்ல சொல்றான். இவனால தன்னோட குடும்பத்தை இழந்து நாடு கடத்தப்பட்ட நம்ம ஹீரோ ஒரு கூட்டத்துக்கிட்ட சிக்கி கிளாடியேட்டராவும் மாறுறாரு. இறுதியா தன்னோட இந்த நிலைமைக்கு காரணமான கொமடஸை ஹீரோ பழி வாங்கினாரா இல்லையாங்கிறது தான் இந்த படத்தோட கிளைமேக்ஸ். இந்த படத்துல ஹீரோவா நடிச்ச ரசல் க்ரூ உண்மையான ஒரு கிளாடியேட்டராவே மாறி இருக்காருன்னு தான் சொல்லணும். இந்த படம் மொத்தம் 5 ஆஸ்காரோட வின் பண்ணிருக்கு. சோ ஒரு மஸ்ட் வாட்ச் ஹிஸ்டாரிக்கல் ஆக்ஷன் அட்வென்ச்சர் மூவி தான் இந்த கிளாடியேட்டர். அதோட படம் தமிழ் டப்லயும் அவைலபிள் இருக்கு. சோ டோன்ட் மிஸ் இட். What we doing live? ஸோ
சோ அவ்வளவுதான் இன்னைக்கான டாப் 5 வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடுத்து எந்த கேட்டகரியில நாங்க டாப் 5 வீடியோ போட நீங்க நினைக்கிறத கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வந்து உங்களை மீட் பண்றேன்.